ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ எப்படின்னா ஒரு கதையில் கதாநாயகன் இருப்பார், கதாநாயகி இருப்பாங்க, அது கூட வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது இருந்துச்சு. கான்ஃப்ளிக்டை உருவாக்குறது நீங்களாக தான் இருக்குமா? ஆமாம், ஆக்சுவலாக அதை நான் சொல்லிட்டேன்னா பிரேக் ஆகிடும். முன்னாடி தான் சுற்றிட்டு இருக்கா, கேட்டால் லவ் பண்ணுறேன்றா. படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சில பேர் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிலாம் என்கிட்ட கேட்டாங்க. நான் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு இன்னொருத்தவங்க லவ் பண்ணுறதுன்னு சொன்னால் கடுப்பு வரதான் செய்யும். ஸோ அந்த அதுக்குள்ள ஒரு மேட்ரு, ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் விஷுவலாக பார்க்குறப்ப இன்னும் ட்ரீட்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போவுமே நான் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ட்ரெய்லராக ரொம்ப நல்லா போனதுக்கப்புறம் எல்லாருமே திட்டி இன்டர்வல் முன்னாடி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த இடம் படம் பார்த்துட்டு பிளாஸ்டாக இருக்குது, உங்கள் பெர்ஃபார்மன்ஸாகவே அந்த இடம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, அந்த இடத்துல செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாங்க. பிடிச்ச ஃப்ரெண்டும் நீ தான், எனக்கு பிடிச்ச பாய் ஃப்ரெண்டும் நீ தான். ராமின் லீலால லைக் ஃப்ரெண்டுங்கிறதுனால அந்த கேரக்டர் வந்துடுச்சா இல்லை கேஸ்டிங்கில் லாக் ஆனதா? கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஆனால் ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலுமே அது கரெக்டாக அந்த ரோலுக்கு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஆக்டர் பாலாஜி தியாகராஜன் இருக்கோம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சதீஷ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணே. அதானே ஃப்ளோலேயே போயிடலானே. சூப்பர். என்னோட தம்பி தான், வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ என் தம்பி கூட கொடுக்குறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. எனக்குமே சந்தோஷம் தான். அண்ணே டேரெக்டாக நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். ராம்லீலா ட்ரெய்லர் பார்த்தோம், ராமின் லீலா ட்ரெய்லர் பார்த்தோம். அதுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த படம் எப்படி உங்களுக்கு லேண்ட் ஆணுச்சு? எனக்கு அதுலேருந்தே போயிடலாம். ஓகே, ஆக்சுவலாக அது எப்படின்னா, ராம் வந்து என்னோட ஃப்ரெண்டு. ராம் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சகியே அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இருந்தது, எல்லாருக்குமே நல்ல ரீச் போச்சு. அடுத்து நானும் ராமும் சேர்ந்து மிஸ்டர் சிங்கிள்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுவுமே நல்லா சூப்பராக போச்சு. ஸோ அப்போது நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஷார்ட் ஃபிலிம்க்கான ஒரு மேட்ரு ஒன்று பேசணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ 2-3 ஐடியா சொன்னான். இல்லைடா வேறப்போ அப்போ தான் ராமின் லீலா படத்தோட ஐடியா வந்து சொன்னான். அப்போ சொன்னா, மச்சான் இது ஷார்ட் ஃபிலிம் இல்லைடா, இது படம். ஸோ படமாக பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படியே பிளான் பண்ணோம். அப்படியே பிளான் பண்ணி ஸ்கிரிப்டாக ஒன்று எழுதுனா சூப்பராக ஒன்று எழுதிட்டு, ஓகே இதை யாருக்கிட்ட பொசிஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணப்போ அந்த கதைக்கு ரியோ ப்ரோ கரெக்டாக இருந்தாப்புல. ஸோ நம்ம கூடவே இருந்தாப்புல, அவருமே சூப்பராக க்ரோ ஆகிட்டே இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் பிச் பண்ணோம். அவரும் கதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி. இது எப்போனா ஜோ படம் ரிலீஸ் அந்த டைமில் இந்த விஷயம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருந்தப்போ தான் அவருக்கு அந்த கமிட்மெண்ட்டாக ஸ்வீட் ஆர்ட்ல இருந்தனால அது முடிச்சுட்டு அப்புறம் ஆண் பாவம் முடிச்சுட்டு அப்படி வந்து தான் ராமின் லீலா. ஓகே, அப்படின்னா ராமின் லீலா வந்து ஐ திங்க் ஜோக்கு அப்புறம் வர வேண்டிய படம், ஸ்டார்ட் ஆக வேண்டிய படம். ஜோக்கு அப்புறம், பட் ஆனால் அவருக்கு முன்னாடி கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்தனால அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த படம் இங்கே வந்தார். ஸோ இப்படி தான் இது வந்து இங்கே பொசிஷனாக இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். ராமின் லீலால லைக் ஃப்ரெண்டுங்கிறதுனால அந்த கேரக்டர் வந்துடுச்சா இல்லை கேஸ்டிங்கில் லாக் ஆனதா? கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஆனால் ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலுமே அது கரெக்டாக அந்த ரோலுக்கு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். நான் ஃப்ரெண்டுன்றத எனக்குலாம் ஃபிக்ஸ் பண்ணல. அந்த ரோல் பார்த்த முன்னாடியே அந்த ரோல் பிளான் பண்ணப்போ நாங்கள் ஷார்ட் ஃபிலிமாக பிளான் பண்ணப்போ சும்மா அதை ஷூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறப்போ அந்த நாங்கள் டிஸ்கஸ் பண்ணப்போ ராம் என்ன சொன்னான்னா, இந்த ரோலுமே ஒரு எனர்ஜியான ஒரு ஆள் பண்ணணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அது படமாக அமைகிறப்ப அந்த ரோல் நான் பண்ணுவேன், அது இப்படி இருந்தப்போ இப்படிதான் அமைஞ்சது தவிர அவன் ஃப்ரெண்டுன்றதுனால கிடையாது. அந்த ரோலுக்கு கிடையாது. அந்த ரோலுக்கு நான் ப்ராப்பரா இருந்தேன். அவன்கிட்டமே நான் கேட்டேன், கரெக்டா இருக்கும்ன்றப்போ எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு இல்ல, நம்ம தானே சப்போர்ட் பண்ணி கூட்டி போனோம், அப்படி சேர்த்து அதுதான். சூப்பர். ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இப்போ எப்படின்னா ஒரு கதையில கதாநாயகன் இருப்பாரு, கதாநாயகி இருப்பாங்க, அது கூட வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது இருந்துச்சு. கான்ஃப்ளிக்டை உருவாக்குறது நீங்களா தான் இருக்குமா? ஆமா, ஆக்சுவலா அதை நான் சொல்லிட்டேன்னா பிரேக் ஆயிடும். படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சில பேர் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படிலாம் என்கிட்ட கேட்டாங்க. நான் எதுவும் சொல்லல, எதுவும் பிரேக் பண்ணல. நீங்க பாத்தீங்களா ட்ரெய்லர்? நான் பார்த்தேன். நல்லா அதான் ஜாலியா இருந்துச்சு. லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு இன்னொருத்தவங்க லவ் பண்ணுறோம்னு சொன்னா கடுப்பு வரதான் செய்யும். ஸோ அதுக்குள்ள ஒரு மேட்ரு, ஒரு சூப்பரான ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. ஸோ நீங்க விஷுவலாக பார்க்குறப்ப இன்னும் ட்ரீட்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக பார்த்தீங்கன்னா நான் வருவேன், படம் ஃபுல்லாக ட்ராவல் ஒன்று இருக்கும், ஒரு இம்பாக்டான ரோல்.
நான் இவ்வளவு நாள் பண்ணதுல இது ரொம்ப முக்கியமான அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஸோ அதனாலதான் இப்படி ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ கொடுக்கணும்னே வச்சிருந்தேன். முன்னாடிலாம் வந்து நான் சீரியல் பண்ணப்பவே கேட்பாங்க ஆமா, ஆமா. இன்டர்வியூஸ் கொடுங்க அப்படின்ட்டு. அப்ப நான் என்னன்னா, நான் முன்னாடியே என்னன்னா ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஃபிக்ஸ் ஆனது என்னன்னா, நம்ம படம் பண்ணி அந்த படம் ஒரு அடையாளமா வந்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்ட்டு தான். ஓகே. சில பேர் கேட்டாங்க, ஏன் நீங்க சீரியல் பண்ணனால அதை நீங்க கம்மியா நினைக்கிறீங்களா அப்படின்னாங்க. ஐயோ அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் 3 வருஷம் நான் ராஜா மாதிரி சூப்பரா பாத்துக்குச்சு. அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. அப்படி யோசிக்காதீங்க. நான் இப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கேன். அதனால ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு கோல் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு படம் பண்ணாதான் நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்கலாம். ஓகே. ஒரு கோலா அதை வச்சு அதுல டிராவல் பண்ணதான்னு வச்சுங்களேன். இப்பவுமே நான் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ட்ரெய்லரா ரொம்ப நல்லா போனதுக்கு அப்புறம் எல்லாருமே திட்டி, ட்ரெய்லர் நல்லா போயிருக்கு, ஓ அச்சீவ்மெண்ட் நீ ரீச் பண்ணிட்ட, போய் இன்டர்வியூ கொடு. ஓகே. பண்ணோன்னா சரி ஓகே நம்மளும் ப்ரமோஷனா எதுவுமே நான் ஆரம்பிக்கும். ஒரு படத்துல கீ ரோலா பிளே பண்றது அப்படிங்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய பொறுப்பும் கூட. அது வந்து லேண்ட் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா கண்டிப்பா. இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்ல ஒரு சூப்பரான ஒரு ரோல். இந்த படம் பேர் சொன்னாலே கண்டிப்பா ஓ இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு சூப்பர் கேரக்டர் பேர், உங்க பேரு இதுல சொல்லுங்க. அது ட்ரெய்லர்லயே வந்துருச்சு. அதையும் சொன்னாலும் ஒரு சில பேருக்கு சஸ்பென்ஸ் பிரேக் ஆகுன்றதுக்காக பார்த்து தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ட்ரெய்லர்ல பார்த்தப்ப அதுல என்னோட பேரும் ராம் தான் அதுல. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கீ ரோல் அப்படின்னு இருக்கிறப்போ நிறையா பொறுப்பு இருந்தது. அதை கரெக்டாக டெலிவர் பண்ணணும். ஏன்னா அவன் ரைட்டிங்காக எழுதினப்போ அவன் ஒன்று எழுதியிருந்தான். ஸோ நாங்கள் ஒரு சில சீன்ஸ்லாம் ரிஹர்சல் பண்ணோம். இந்த மீட்ரு போதும், இந்த சீனுக்கு இந்த மீட்ரு போதும், இது இப்படி பண்ணலாம் அப்படின்றப்ப அதுக்கான ஒரு சில விஷயம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல பெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். படம் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் ஃப்ரெண்டோடைய லவ்வரை ஃப்ரெண்டு கரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா தான் ப்ரோ இருக்கும். ஆமாண்ணே, நம்ம ஆசையா ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பக்கத்துல இருக்கவங்க அவங்க லவ் பண்ணிட்டு போனா எவ்வளவு டென்ஷன் ஆகும். இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா படத்துக்குள்ள ஒரு ட்விஸ்ட் பிளாட் ஒண்ணு இருக்கனால அதை இப்ப வந்து ஓப்பனாவே விட்டுறேன். நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அது அப்படியே இருக்கட்டும். ஓகே. படம் பாக்குறப்போ சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆனா நல்லா இருக்கும். ஆனா படம் ஒரு படமுமே ஒரு டேக்அவே, ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் வச்சுக்கலாம். என்டர்டைன்மெண்ட் ஒரு முழுக்க கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படமா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன டேக்அவே அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த படத்துல என்ன டேக்அவேவா இருக்கும்னே? இந்த படத்துல டேக்அவேன்னு அப்படி சின்னதா அதை முடிக்க முடியாது. ஏன்னா இந்த படம் எப்ப ஸ்டார்ட் ஆகும்ட்டு நாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். எப்படி சொல்றது, நானும் ராமும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்டுக்காக. நிறைய தேடி அதை எப்படி செட் பண்ணணும்லாம் நிறைய விஷயம் போச்சு. இது வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல வேற ஒரு இடத்துல ஆரம்பிக்க வேண்டியது. அங்க ஒரு சில காரணங்களால ஆரம்பிக்காம அது இன்னொரு இடத்துக்கு வந்தப்போ அதோட வெயிட்டிங், ஸோ இது எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் 1 இயர் மேல ஆயிடுச்சு. 1 இயர் ஒரு 1.5 வருஷம் கிட்ட இருக்கும். பட் ஆனா இப்போ வந்த இடமே சூப்பரான ஒரு இடத்துல ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கான இடத்துக்காக தான் இது வெயிட் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரைடன்ட் நம்ம ரவி சார் நமக்கு படத்துக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் பண்ணாரு. கூட இன்னொரு ப்ரொடியூசர் சுதர்சன் சார் அவரும் சப்போர்ட் பண்ணாரு. ஸோ சூப்பரான ஒரு இடத்துல அமைகிறதுக்காக தான் அந்த டிலே போல அப்படின்னு நினைக்கிறேன். டேக்அவேனா இந்த படத்துல ரவி சார், சுதர்சன் சார், அப்புறம் என் கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன விஷயமா சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுக்குள்ள இருக்கு. ஒரு பிக் எமோஷன் இருக்கு அந்த படத்துல எமோஷன் இருக்கு. எனக்கும் அதுக்கும் ஒரு எமோஷன் ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன். ப்ராஜெக்ட்லயே எமோஷன் இருக்கு, எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்லயே ஒரு பாண்டிங் ஒண்ணு இருக்கு. ரியோ அண்ணனுடைய படத்துல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் இது. அவருடைய பிலிமோகிராஃபில முதல் படத்தோடைய ஸ்ட்ரகிள்னு வச்சுக்கலாமா? இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து ஒரு படம் வந்து பிளான் பண்ணணும்னு, அதோட ரிலீஸ் டேட் மட்டும் மாறி ஒண்ணு இருந்தது. பட் ஆனா இது எப்படின்னா, இது ரிலீஸ்க்கு ரொம்ப பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரகிள் ஆனது அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? ரியோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாப்ல. எப்படி சொல்றது, அவர் தான் அந்த ஃபேஸ் ஆஃப் த மூவி. அப்படி இருக்கிறப்போ அவரை வச்சு ஒரு விஷயம் நம்ம எல்லாம் பிளான் பண்ணி, அவர் தான் ஹீரோன்னு இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு சில ஹீரோஸ் இருக்காங்க, படம் நடிக்கிறாங்க, ஆக்ட் பண்ணிட்டு அவங்க நெக்ஸ்ட் படம் அதுக்கான ப்ராசஸ்லாம். பட் ஆனா இவர் ரியோ வந்து ஒரு படம் பண்ணாருன்னா அது அவர் படமா ஓன் பண்ணிட்டு ஃபுல்லா எண்ட் டு எண்ட் ரிலீஸ் வரைக்கும் என்னென்ன வேலைகள் இருக்குமோ எல்லாமே நான் பார்த்த வரைக்கும், நான் மற்ற ஹீரோஸ் யாரையும் நான் தப்பாலாம் சொல்லல, இவர் ஓன் பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணுவாரு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆயிடுவார். உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் இறங்கி ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டு.
ஸோ அது அப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்துக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவராலா படம் ஷூட் முடிச்சாச்சு, டப்பிங்லாம் ப்ராசஸ் பண்ணி படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் ஒன்று வந்திருக்கும்ல, இப்போ அந்த நம்ம படம் இப்படி தான் போய் லேண்ட் ஆக போகுது அப்படின்னா அது எப்படி? ஆக்சுவலாக படம் எனக்கு ஸ்கிரிப்ட் தெரியும், ஃபுல்லாக தெரியும். நாங்கள் ரைட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தோம், ஷூட்டிங்குமே நான் பார்த்தேன். ஸோ நான் பார்த்தப்ப நான் என்ன ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக பார்க்கணும், எல்லா ஒர்க்கும் முடிச்சு நான் பார்த்தேன், எடிட்ல பார்த்தேன், டப்ல பார்த்தேன், சூப்பராக இருந்தது. பிளாஸ்டா ஒவ்வொரு சீனா பார்க்க அங்கங்க பிளாஸ்ட் காமெடி ஜாலியா சூப்பரா இருக்கு. ஃபுல் அவுட்டா நான் இன்னும் பார்க்கல. பிக் ஸ்கிரீன்ல கலர் கரெக்ஷன்லாம் முடிச்சு விஎஃப்எக்ஸ் மியூசிக் எல்லாம் போட்டு மொத்தமா பார்க்கணும். 21ஆம் தேதி பாட்டா பார்த்து வச்சிருக்கேன், சூப்பரா இருக்கு. சேர்த்து பாக்குறப்ப பிளாஸ்டா இருக்கும். அதுதான் நானும் வெயிட் பண்ணேன். மோஸ்ட் ஃபேவரட் சீன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றது அந்த சீனை சொல்ல முடியாது ஆஃப் கோர்ஸ். இல்ல இருக்கு, நான் சொல்றேன், இதுவா சொல்றேன். இன்டர்வல் முன்னாடி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த இடம் படம் பார்த்துட்டு பிளாஸ்டா இருக்கு, உங்க பெர்ஃபார்மன்ஸாவே அந்த இடம் சூப்பரா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, அந்த இடத்துல செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னாங்க. அதை தாண்டி காமெடியாவுமே ஒரு சில இடங்கள் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருக்கு. நான் யோசிச்சுட்டு இருப்பேன், நமக்கு காமெடி வராதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் ஆனனால ஓகே நமக்கு காமெடி வரும் போல, நம்ம கரெக்டா காமெடி பண்ணா அது காமெடி ஆயிடும். ஆமா அப்படிதான் அப்படின்றப்ப அது ஒரு எனர்ஜியா இருந்தது எனக்குமே. ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. ஸோ அதுதான், நீங்களும் படம் பார்த்துட்டே சொல்லுங்க எவ்வளவு தூரம் எப்படி இருக்கு. இல்ல அதெல்லாம் கண்டிப்பா கால் பண்ணி சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் கண்டிப்பா பண்ணுவேன். ரைட், அப்படியே கொஞ்சம் பின்னாடி போவோம், ரிவைன் பண்ணலாம். ஒரு ஆங்கரா கரியரை ஸ்டார்ட் பண்றீங்க, நடிக்கணுங்கிற ஆசையில ஆங்கர் ஆனதா இல்ல ஆங்கர் ஆகி அது அப்படியே டைவர்ட் ஆகி அப்படி போகிறதா? இல்ல நடிக்கணுன்ற ஆசையில நம்மளோட முகத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது. நான் ஆக்சுவலா நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. நான் 2007 காலேஜ் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா காலேஜ்லாம் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உள்ள பிளான் பண்ணுப்பா, அதுக்கான ஸ்டெப்லாம் ப்ராசஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸில் தான் எனக்கு விக்னேஷ்காந்த் தான் எனக்கு அப்போ தெரியும். நான் காலேஜ் படிக்கிறப்பவே விக்னேஷ்காந்த் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ விக்னேஷ்காந்த் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னான், அது இன்ன வரைக்கும் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. மாமா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், அதில் நீ தாண்டா ஹீரோ, ஓகேவா வா ரிஹர்சல் போகலாம் அப்படின்னு. வீடு தினைக்கு கூப்பிடுவோம், ரிஹர்சல் போவோம், பிளான் பண்ணுவோம், இந்தா பண்ணுறேன் இது ஆரம்பினா 20 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அந்த ப்ராஜெக்டை டேக் ஆஃப் பண்ணாம நம்மளே சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், மச்சான் நான் படம் எடுத்தா நீ தாண்டா ஹீரோ அப்படின்ற மேட்ரு இருக்கும்ல, அந்த மாதிரி மேட்ரு தான் விக்கியும் நானும் பண்ணது. ஸோ அது அப்படியே ட்ராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் சொன்னாங்க, அப்பா காலேஜ் முடிச்சிட்ட ஐடி கம்பெனியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. பார்த்தப்ப சரி ஓகே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுவோன்னு கஷ்டப்பட்டு தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே தாக்கு பிடிச்சி போனேன். அந்த ஜேர்னியில தான் ஆங்கரிங் ஸ்டார்ட் பண்ணலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் போச்சு. ஸோ அப்போ தான் சன் மியூசிக்லலாம் ஷோஸ் நான் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் அப்புறம் விகடன், அப்புறம் இந்தியா கிளிட்ஸ், இன்னும் ஏகப்பட்ட சேனல்ஸ்ல நிறையா பண்ணேன். ஒரு 150 செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் மேலே நான் எடுத்துட்டு. ஸோ அது எதுக்குன்னா நம்மள ஓகே இந்த ஃபேஸ் பார்க்கும்போது இந்த ஃபேஸை எங்கேயாச்சும் யாராச்சும் ஒரு டேரக்டர் பார்த்து கூப்பிட மாட்டாங்களா, ரோல் கூப்பிட மாட்டாங்களா, அப்படி ஒரு ஓப்பனிங் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். பட் சேம் டைம் ஆங்கரிங் ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் பண்ணேன், அது நமக்கு நல்லா வரும், அது ஜாலியாக பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பிச்சதுதான் இருந்தது. ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு சில படங்களில் சப்போர்ட்டிங் ரோல்ஸ். நான் ரம்மியில் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் சின்ன ரோல் பண்ணது ரம்மியில், அதுலேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நட்பே துணை, அப்புறம் கோமாளி, அப்புறம் நிறைய குட்டி குட்டியா நிறைய படங்கள் அப்படி அப்படியே பண்ணிட்டு இதுல நெஞ்சமுடி நேர்மையுண்டு ஓடுறாச்சா அந்த படம் பார்த்தப்பதான் எஸ்கே அண்ணன் சொன்னார். ஆக்சுவலா எஸ்கே அண்ணன்ட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பார்க்குறப்போ நான் இன்ட்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈகரா அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதோட டேரக்டர் கார்த்திக் வேணுகோபால் அவன் வந்து எஸ்கே அண்ணனை பார்க்க போறப்ப என்னையும் கூட்டிட்டு போனான். நான் அண்ணன் நம்ம படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே, பிரதர் சூப்பரா இருக்கு அந்த ரோல் பண்ண, கடைசி நீங்க வச்ச பஞ்சு சூப்பர் அப்படின்னாரு. எனக்கு கண்ணில் தண்ணி. நம்ம இன்ட்ரோ பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அவர் சொன்னோன்னே அண்ணா நான் உள்ள ஒரு ஹக் பண்ணிக்கலாமான்னு, அட வாங்க பிரதர் அப்படின்னாரு. ஹக் பண்ணி பாருங்க, இப்ப சொல்லும் போது கூட எனக்கு கூஸ் பம்ஸா இருக்கு. ஹக் பண்ணோன்னே சூப்பரா இருக்கு அந்த ஒரு சீன், பாருங்க கிளாப்ஸ் பயங்கரமா வரும் அப்படின்னாரு. தேங்க்ஸ் அண்ணா. அந்த சீன் பாக்குறப்ப கிளாப்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுலேருந்து எஸ்கே அண்ணனோட ஒரு ஜேர்னி ஒன்று அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. சின்னதாக நம்ம ஏதாச்சும் பண்ணுறதை பார்த்து அண்ணன் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். நான் ஏதாச்சும் பண்ணேன்னா அண்ணன்ட்ட போய் சொல்லுவேன், சூப்பர் ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்க அப்படின்பாரு. ஸோ அந்த ட்ராவல் ஒன்று. ஸோ அவரோட சப்போர்ட் எப்போவுமே
இருக்கும். பிளெஸிங் சப்போர்ட் எப்பவுமே இருக்கு. நான் ஏன் இந்த ஒரு விஷயத்த நான் கேட்குறேன் அப்படின்னா, பொதுவாகவே எஸ்கே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அதாவது எப்படின்னா, இவர் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் எஸ்கே அவர்களே சொல்லிட்டாரு, நான் இனிமேல் ஸ்டேஜில் அழுவவே மாட்டேன், அதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்கே அஸ் அ பர்சனாக, ஆக்டர் விட்டுலாம், அஸ் அ பர்சனாக பிகைண்ட் த ஸ்க்ரீனில் எப்படி? அவர் ரொம்ப எப்படி சொல்றது, நான் பார்த்த ஹீரோஸ்ல நான் நிறைய ஹீரோஸ் பார்த்துருக்கேன். எல்லாமே ரொம்ப அதில் எஸ்கே என்னன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் எடுத்து வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டக்குனு இப்போ நீங்க கேட்டனால தோணுச்சு. நான் அப்பா வந்து எஸ்கேயோட ஃபேன். நான் வீட்டில் அப்பா, என்னோட அப்பா வந்து எஸ்கே அண்ணனோட ஃபேன். அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தப்ப, நான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணதுக்கு அப்புறம் அப்பாவை கூட்டிட்டு போய் காமிச்சா அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டப்ப, அப்பா சரி பார்க்கணும்னு ரொம்ப கேட்டனால நான் அண்ணனை மீட் பண்ணேன். அண்ணன் வந்து பிரின்ஸ் படம் ஷூட்டிங்ல இருந்தாங்க. பிரின்ஸ் படம் ஷூட்டிங்ல இப்போ நான் அண்ணனை பார்க்க போனேன். என்ன பிரதர் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லைண்ணே நம்ம ஊர்ல தான் பக்கத்துல ஷூட் போடுறதுனால உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னா. சூப்பர் ஓகேன்னா பேசிட்டு எப்படி இருக்கீங்க, என்னென்ன ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்குனாரே சொன்னேன். சொல்லிட்டு அண்ணா அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, நான் ஒரு கால் பண்றேன் பேசுறீங்களா, வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. நான் ஓகேன்னா நான் வீடியோ கால் கொடுத்தோம். அவர் அந்த இடத்துல அவருக்கு வந்து அது அவசியமே இல்லை, வீடியோ கால் பண்ணுங்க பேசணும் சொல்லணும்னு இல்லை. அப்பா கிட்ட பேசணும்னா எஸ்கேன்னு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குறாரு. அப்பா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அவர் சூப்பரா வந்துருவாரு அப்படின்னோன்னா அப்பாவுக்கு ஒரு எனர்ஜி. ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் அவர் பண்றாருன்னா, அவ்வளோ ஸ்வீட்டஸ்ட் பர்சன். அதை தாண்டி அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னோன்னா அவர் பயங்கரமா உள்ள அப்படியே வச்சு, நான் அது என்ன விஷயம் நான் இப்ப சொல்லலை, நான் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அண்ணன் ஒரு இடத்துல நான் மீட் பண்றப்போ ஒரு விஷயம் ஒன்று கன்வே பண்றேன். 1 year கழிச்சு, நாங்க அந்த 1 year அவரை நான் மீட் பண்ணவே இல்லை. ஒரு 1 year கழிச்சு, பிரதர் நீங்க அன்னைக்கு அந்த விஷயம் என்கிட்ட சொன்னீங்கல்ல அப்படின்னாரு. எனக்கு ஷாக்கு, லிட்டரலி ஷாக்கு. அவசியமே ஆமா, எனக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நான் சொன்னது அண்ணன்ட்ட சொன்னேன், எஸ்கே சொன்னேன், இந்த பர்டிகுலர் வேர்டுன்னு சொல்லி சொன்னேன். அவருக்கு அது உள்ள இருக்குன்றப்ப எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. வா, எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. ஸோ அதனால ஹி இஸ் வெரி ஸ்வீட். கேமராக்கு முன்னாடி அவர் எப்படி ஹீரோவா இருக்காரோ, ஆஃப் த கேமராவும் ஒரு எப்பவுமே ரியல் ஹீரோ தான். சில பேர் அடிக்கிறாங்க, என்னதான் நல்லது பண்ணாலுமே சில பேர் திட்டுறாங்க. அவரை மட்டும் இல்ல, எல்லா ஹீரோஸையுமே திட்டுறாங்க. இல்ல தொடர்ச்சியா அவரோட படங்கள் வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்த முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருக்குது, நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடியும். அது எனக்குமே ஆச்சரியம். ஏன் இப்ப நம்ம அங்க விட்டுருங்க, நம்ம எஸ்கே விட்டு நீங்க நம்ம படத்தோட ஹீரோ ரியோ, ஆமா, அவருக்கு வந்தாலுமே அவரையே திட்டுறாங்க. சோசியல் மீடியால அவரையும் திட்டுறாங்க. அவரே சொல்லியிருக்காரு ஒரு சில இன்டர்வியூல, டேய் இவன்லாம் யாரா மூஞ்சி, இவனுக்கெல்லாம் ஏன் ப்ரொடியூஸ் பண்றான், அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாரு அப்படின்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் அவர் அந்த இடத்துல இருக்காரு. சில பேர் அப்படி திட்டுறாங்க, அது ஏன் திட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ இனிமே யாரையும் திட்டாதீங்க, பாவம். உண்மையாவே, ஏன்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, வாப்பா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு எந்த ப்ரொடியூசரும் சொல்ல போறது கிடையாது. வாப்பா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எந்த டேரக்டரும் சொல்ல போறது. நீ என்ன பண்ணிருக்க காட்டு, நீ பண்ணது என் கண்ட தென்படட்டும், அதுக்கப்புறம் நான் உன்னை வச்சு படம் பண்றேன். இதுதானே நடக்கும். உண்மை அதுதான், உண்மைதான். ஒரு டைரக்டருமே வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ப்ரொடியூசர் சொல்ல போறது கிடையாது. நீ யார், நீ என்ன கதை எழுதியிருக்க, என்ன எப்படி, இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஜஸ்ட் ஆனா ஒரு செகண்ட்ல வந்து இவனுக்குலாம் எப்படி டக்குன்னு அடிச்சுட்டு போயிருவாங்கல்ல. பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். லைக் என்னடா இப்படி திட்டுறாங்களே அப்படின்ட்டு. பட் அதை அவரு பார்த்துட்டு சரி ஓகே, திட்டுறவங்க திட்டுவாங்க. அதான் ஒரு இதுல அவரே சொல்லிப்பாரு, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும், அதுக்கப்புறம் ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி கடந்து போற மாதிரி மாறிடுவாங்க. அவ்வளவுதான். லைக் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்கும், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் பிடிக்காதுன்ற மேட்ரு மாதிரி தான். நம்மளோட வேலையை செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். ஒரு பாயிண்ட்ல நம்மளை எப்படி ஹேட் பண்ணவங்களும் கண்டிப்பா நம்ம ஒரு நாள் ஃபேன் ஆவாங்க, சந்தோஷமா எடுத்துட்டு போயிட வேண்டியது. ராமன் லீலாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த மாதிரியான கதைகள் எனக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா நீங்க மைண்ட்ல வச்சிருக்கக்கூடிய ஜான்ரா சம்திங்? அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் எதுவுமே யோசிக்கல. ராமன் லீலா இந்த சக்சஸ் ஒன்று பண்றப்போ அது மூலமா ஒரு சில வாய்ப்புகள்லாம் வரும். நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு தான் வரும், இப்படிப்பட்ட வாய்ப்பு தான் வரும், நமக்கு தெரியாது. அதுல எது நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு எந்த ரோல் நல்லா இருக்கும், ப்ராப்பரா நம்ம எது பண்ணா ப்ராப்பரா இருக்கும், கன்வின்சிங்கா இருக்கும், கரெக்டா இருக்கும், அதை நம்ம பண்ணணும். அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிருக்கேன். அது இல்லாம ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து நம்மளோட டீம்லே லீடா வச்சுமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரொடக்ஷனுமே ஒரு பக்கம் வேலைகள் போயிட்டு இருக்கு. அது எப்படி அமையுதுன்னு தெரியல. ஸோ அதனால
அதுவுமே கூடிய சீக்கிரம் வந்து லேண்ட் ஆகும், அந்த ப்ராசஸுமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. கண்டிப்பா அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுவுமே சீக்கிரமே ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி இப்படி அமையுதுன்றது நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. புரியுது. எதெல்லாம் அமையுதோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா அமைச்சுக்கணுன்றது தான் என்னோட சூப்பர்.